ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு சிக்கன் ஷாப் வந்திருக்கோம். பாய் கடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாரி ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஆமா, இதெல்லாம் அவர் பேக்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது இங்க இது எப்படின்னா, நாங்க சின்ன வயசுல இருந்து இங்க சாப்பிட்ற கடை தான். இதுக்கு முன்னாடி அங்க வாசன் மீன் பண்ணைன்னு ஒரு கடை இருக்கு, அதுக்கு ஏத்தாப்புல இருந்தது. இப்போ இடம் மாத்தி இந்த ஆத்துக்கடை தெருக்கிட்ட வந்துருச்சு. எப்பவுமே சாப்பிட்ற கடை தான். பிரியாணி வந்து நல்லா இருக்கும். பாஸ் நீங்க சொல்லுங்க, நீங்க சாப்பிட்றீங்களா இதுக்கு முன்னாடி? இதுக்கு முன்னாடி எதாச்சா எங்கள் வீட்டுக்கு இந்த பால் இதெல்லாம் கேட்குறதுக்கு, பால் கடை பற்றி கேட்குறதுக்கு நீங்கள் நிப்பாட்டினப்ப சிக்கன் சாப்பிட்டு போகலான்னு ஃப்ரெண்டு சொன்னார். அப்படியே ஃப்ரெண்டு யாரு? இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்னைக்கே கொலை உண்டை மிஸ் பண்ணியாச்சு. உண்டை லட்டு மாதிரி உருண்டை உண்டே அடிக்க வச்சிருந்தாரு. அன்னைக்கே வாங்கி சாப்பிட்டுருக்கணும். அன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு, இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா லேட்டா வந்தோம் வழக்கம் போல. பின்னாடி கூட்டம் இருக்குல்ல, பின்னாடி லைட்டா பின்னாடி கவர் பண்ணுவோம். ஏன்னா பின்னாடி வந்து நல்ல ரஷ்ஷா இருந்துச்சு. பாய் வந்து பிஸியா இருக்காங்க, எப்பயும் பிஸி தான். அதனால இப்ப கவர் பண்ண முடியாது. நம்ம ஃப்ரீ ஆனோம்னா பாய்கிட்ட கவர் பண்ணலாம். நீங்க என்ன ஸ்பெஷல் ஹாரி? என்னென்ன அதாவது ஐட்டம்னா பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. ஓகே, நம்ம வந்து இப்போ பீஸ்ல மாதிரி இருக்கும். பாய் வந்து பாஸ் வந்து பீஸோட இருக்க வச்சிருக்காரு. அது போக அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் பீஸ் வந்துடும். சில்லி சிக்கன் லெக் பீஸ். பிரியாணில விங்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ரைட், ஓகே. அதுக்கப்புறம் கோலா உருண்டை மட்டன். அவ்வளவுதான், 4 ஐட்டம் தான். ஆனா 4 ஐட்டம் தான். நறுக்குன்னு இருக்கும். கரெக்டா அந்த பிரைசிங் சொல்லுங்க லைட்டா. அப்படியே பிரைசிங் தெரியல, கடைசி சொல்லுவோம். 50 rupees நினைக்கிறேன் எல்லாமே. ஈச் 50. ஆமா, அது கன்ஃபார்ம் தெரியல, கன்ஃபார்ம் பண்ணிக்கோம். அதாவது நீட்டா 2 பிரியாணி வாங்கிட்டு ஒரு 100 சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா போதும், திருப்தியா இருக்கும். இங்க என்னன்னா 6 மணி மேல தான் சிக்கன் பிரியாணி கிடைக்கும். நம்ம நைட்டு தான் பிரியாணி. இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2013ல இருந்து ஒழிது. 2013 தான் கிடையாது, நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து போயிட்டு இருக்கு. எந்த வருஷம்? 2010 2009. இப்ப பாய்ட்ட தெளிவா கேட்கலாம் நம்ம. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு ஸ்பெஷல் ஆர்டர் இல்ல வேற எதுனாலுமே பாய் தான். பாய் வந்து நம்ம வீட்டுல ஒரு ஆள் மாதிரி. அதான் ஃபர்ஸ்ட். எதுனாலுமே சரி, நான்வெஜ்னு நம்ம யாரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் எதுனாலுமே நம்ம பாய் கடை தான் சொல்லுவோம். பாய்ட்ட சொல்றது. நம்ம கல்யாணம் நம்ம இந்த வீடியோ போட்டோம்னா, நம்ம தேவகி ஹோட்டல் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரெண்ட் வந்திருப்பாரு, குருபரன்ட்டு. அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் பாய்ட்ட ஆர்டர் பண்ணுவோம். நாங்க ஸ்கூல் ஃபேர்வெல் நடத்தணும், அதுக்கும் பாய்ட்ட தான் வாங்கணும் பிரியாணி. உங்க டீம் ஸ்டாலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இன்னொரு என்ன இது கேமராமேன் காட்டுங்க. நம்ம கேமராமேன் பிரியாணி வந்ததான் முடிச்சு. இன்னொன்னு என்னன்னா, இப்போ வந்து இது வந்து நார்மல் பிரியாணி. நம்ம ஸ்பெஷல் ஆர்டர். ஆமா, அதுக்கு வேற இருக்கும். இது வந்து ரெகுலர் பிரியாணி. அந்த வேல்யூ ஃபார் மணி அதுக்கு ஏத்த மாதிரி சூப்பராவே இருக்கும். ஹாரி அதாவது எப்படின்னா, சுட சுட சூப்பரா கரெக்டா அந்த பிரைசிங்க்கு எல்லாரும் சாப்பிடுற மாதிரி எல்லா தட்டு மக்களும். அதனால ஒரு குழம்பு ஊத்துவாரு, அது நல்லா இருக்கும். கரெக்டா காரம் சூப்பரா. இந்த கடைக்கு வந்து நம்ம கேஐடி பாய்ஸ், அந்த இசி பாய்ஸ் ஃபுல்லாவே ரொம்ப வெறித்தனமா இருப்பாங்க. பசங்க எல்லாம் வீடியோ பாருங்க. பாய்ட்டு அப்பப்போ சொல்லிட்டே இருப்பேன். தனகோபால், அப்புறம் ரொம்ப பேர் இருக்காங்க, மென்ஷன் பண்ணணும். வரதராஜன் யாருன்னா பாலாஜி அவரோட காலேஜ். ஹாரி, பிரியாணில என்னென்ன ஆட் பண்ணிருக்காங்க உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. பிரியாணில என்ன ஆட் பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது. பிரியாணி எப்படி இருக்கணும்னு சொல்றேன். மைல்டா இருக்கும். வீரசிம்பா பிரியாணி தான். ஓகே. அதாவது ரொம்ப மைல்டான பிரியாணி. காரம் மசாலாலாம் மைல்டா இருக்கும். அவங்க கொடுக்குற அந்த கிரேவி கொஞ்சம் காரமா இருக்கனால இது ரெண்டுக்கும் நல்ல மேட்ச். அதுவும் அந்த வெங்காயத்தோட வச்சு சாப்பிடும்போது அருமையா இருக்கும். சிக்கன் வந்து 1/2 கிலோ நம்ம போட்டிருக்காங்க. நம்ம சிக்கன் வந்தா அதோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்கும். ஆனா பெருக்க பட்சத்தில் அப்படியே உள்ள போயிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 6 மணிக்கெல்லாம் சுட சுட சூப்பராக இருக்கும், நல்லா நீட்டாக இருக்கும். ஸ்பெஷல் ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா பிரிச்சுருவாங்க டேஸ்ட். ஸ்பெஷல் ஆர்டர்லாம் உங்களுக்கு மசாலாலாம் ஏற்றி கொஞ்சம் இந்த மாதிரி இருக்காது, அது இவ்வளோ மைல்டாக இருக்காது. அது நல்லா காரசாரமாக இருக்கும். அதுலேயும் ஒரு கிரேவி போடுவாங்க, அது எப்படி இருக்கும்? அதுவும் நல்லா இருக்கும். அதுதான் ஹைலைட், அந்த கிரேவி. அது இப்போ காமிக்க முடியாது உங்களுக்கு. நீங்கள் அடுத்து எங்கேயாச்சும் நாங்கள் ஆர்டர் வாங்கணும்னா அப்போ உங்களுக்கு ஷார்ட்ஸாவோ இல்லை வீடியோவோ பதிவு பண்ணுறோம். அது பிடிச்சிருக்கா பிரியாணி? முடிச்சிட்டாரு. முடிச்சு விட்டீங்க போங்க. அட இருங்க பாய். அதான் இருக்காரு பாய். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள்லாம் சாப்பிட்டாச்சு நல்லபடியா. என்ன அப்படின்னா, நம்ம ஊர்ல ஸ்பெஷலா 6 மணிக்கு மேல பிரியாணி. பாய் போதும், எக்ஸ்போர்ட் பாய். 6 மணிக்கு மேல பிரியாணி கிடைக்கிற ஒரே கடை வந்து நம்ம பாய் அண்ணா கடை தான். அண்ணா வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷத்துக்கு மேல தெரியும். அதாவது டேஸ்ட் அப்படின்னா குறைய சொல்ல முடியாது, சூப்பரா இருக்கும். பாய் வணக்கம், நம்ம கடைக்கு வீடியோ எடுக்க வந்திருக்கோம். உங்களை பத்தி அறிமுகமே தேவையில்லை. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல முக்கால் பேருக்கு உங்களை தெரியும். இருந்தாலும் வெளியூர்ல இருந்து வந்தாங்க அப்படின்னா பிரியாணி ட்ரை பண்ணணும், நம்ம கடைக்கு வரணும்னு ஒரு சஜஷனுக்காக வந்திருக்கோம். வந்து பாத்தீங்கன்னா இப்ப 9:30 இருக்கும்ல, 9:45. அதாவது இப்பதான் பாய் ஃப்ரீ ஆனாங்க, ஏன்னா கொஞ்சம் பிஸியா இருந்தாங்க, டிஸ்டர்ப் பண்ண முடியல. பாய் 6 மணி பிரியாணி என்ன கான்செப்ட், எதனால இது? கடையே வந்து ஈவினிங் கடை தான்.
சாயங்காலத்துக்கு மேலே மதிய லோ பட்ஜெட்டில் மக்களுக்கு எல்லாம் திருப்திகரமாக கொடுக்குன்னு சொல்லி தான் இந்த ஈவினிங் பிரியாணி இன்ஷால்லா ஆரம்பிச்சிருக்கோம். எந்த வருஷம் ஆரம்பிச்சீங்க? இப்போ நம்ம ஆரம்பிச்சது 2002 நினைக்கிறேன். 2002. சூப்பர் பாய். அந்த இடத்துல அந்த கடையில சூப்பர். முதல்ல நம்ம சுபலாட்டுக்கு ஏத்தாப்புல இருக்கு. கரெக்ட். இப்போ இங்கே வந்து இன்ஷால்லா ஒரு 3 வருஷம் மேல வருஷம் ஆச்சு. ஆரம்பிக்கும் போது பிரியாணி ரேட் என்ன பாய்? ஆரம்பிக்கும் போது பிரியாணி வந்து 25 ரூபாய்க்கு கொடுக்கும். சிக்கன் பிரியாணினா ஒரு சின்ன பீஸ் வச்சு 25 ரூபா. இப்போ வந்து விலைவாசி 60 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இப்போ 60 ரூபா. போன்லெஸ் வந்து 100 கிராம் 50 ரூபா. ஓகே பாய். கோலா வந்து ஒரு பீஸ் 30 கிராம் வந்து 25 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஆர்டர் வந்து பண்ணி கொடுக்குறோம். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பெரிய ஆர்டர்னா சரி, சின்ன ஆர்டர்னா வீட்டில் செஞ்சு கொடுக்குறோம். பெரிய ஆர்டர்னா வந்து மேக்ஸிமம் எவ்வளோ போய் பெரிய ஆர்டர்னா? பெரிய ஆர்டர்னா ஒரு 150 கிலோ பண்ணியிருக்கோம், 200 கிலோ பண்ணியிருக்கோம். கிடைக்காம போய் 200 கிலோ பண்ணிருக்கீங்க. ஓகே, அது எத்தனை பேர் போய் சாப்பிடலாம்? 200 பேருங்கிறது சராசரி உங்களுக்கு வந்து 1800 பேர் சாப்பிடலாம். சூப்பர் பாய். 1000 தருவது சோலோ சிங்கிளாவே நீங்க? இல்ல, கேக்கோட தான் போய் இப்போ வரக்கூடிய ஜனவரி 12 ஒரு சென்னையில் ஒரு நம்ம 15 இங்கே ஒரு ஆர்டர். அதே மாதிரி முதல்ல பாய்க்கு நம்ம எப்படி பழக்கம் அப்படின்னா, நம்ம ரெகுலரா சாப்பிட ஆரம்பிச்சோன்னே பாய்க்கு லைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சோம். பாய் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்பெஷலா நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி 2-3 டைம் வீட்டுல ரெடி பண்ணதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு ஆசைனா, அதே மாதிரி மதியம் நீங்க ஒரு கடை போடணும்னு ஆசை பாய். கண்டிப்பா. நீங்க வந்து ஓபன் பண்ற டைமிங் எப்படி? ஓப்பனிங் வந்து நமக்கு வந்து கரெக்டா எங்களுக்கு நமாஸ் வந்து இப்ப 6 மணி, அதனால நமாஸ் முடிச்சுட்டு 6:20 ஓப்பனிங் பண்ணுவோம். சில நேரம் 6:50 ஆகும். அப்படியும் 6:50 ஓப்பனிங் தான். நமாஸ் மகரிபுடைய தொழுகைக்கு அப்புறம் ஓப்பனிங். அதுக்கப்புறம் சரக்கு இருக்கிற 10 அந்த டைம் வந்து க்ளோசிங். டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இதே டேஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். கண்டிப்பா. இந்த கடையில என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நீங்க மற்ற இடத்துல கம்பேர் பண்றது அதெல்லாம் இல்லை. பாய் வந்து அவங்களோட அந்த மசாலா ஐட்டம் ஃபுல்லாவே வீட்டில் ரெடி பண்றாங்க. அந்த சிக்கன் ஆகட்டும், அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியா வேணும்னாலும் கிறிஸ்பியா பண்ணி தருவாங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து சாஃப்டா இருக்கனால சாஃப்டா, கிறிஸ்பி இல்லாமல் அவ்வளோ பதமா இருக்கணும், பதம் பண்ணி தருவாங்க. அந்த சீக்ரெட் என்ன அப்படின்னா, அந்த மசால் கண்டென்ட் ஃபுல்லா அவங்களே ஓனா பண்றாங்க வீட்டில். அதை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. எல்லாமே கை தரைச்சு பண்றதுனால அந்த டேஸ்ட் இருக்கு. அதே மாதிரி ஸ்பெஷல் ஆர்டருக்கு வந்து கிரேவி தருவாங்க. அந்த கிரேவிக்கெல்லாம் நாங்க அடிமங்க. சத்தியமா டெய்லி கூட சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அது பெர் கேஜி கூட நீங்க வாங்கிக்கலாம். அது ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு பெர் கேஜி பண்ணி தருவாங்க. பட் நீங்க முன்னாடி ஆர்டர் கொடுத்துருந்தோம். அந்த போனோட தான், அதாவது பாய்கிட்ட கேட்டு தான் சிக்கன் எப்படி சாப்பிட்றது, மட்டன் எப்படி சாப்பிட்றது எல்லா டீட்டெயிலுமே நாங்கள் கற்றுக்கிட்டோம். இன்னொன்று, இங்கே மட்டும் கிடையாதுங்க. ஒரு ஜென்ரலாகவே ஹோட்டல் நடத்துகிற யாருமே வேற எங்கேயும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் பாய் எப்படி கிடையாது. நீங்கள் மதுரை போனால் இங்கே சாப்பிடுங்க, திருநெல்வேலி போனால் இங்கே சாப்பிடுங்க, சென்னை போனால் அங்கே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்களோட பிடிச்சது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் இந்த கடையில் கரெக்டாக ஹலால்ல சூப்பராக இருக்கும் அப்படின்னு தெரியும். அப்படிங்கும்போது அதை மென்ஷன் பண்ணி சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சிவகாசியில் கடை சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் பாய் பேர் சொல்லி கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குழம்புலாம் ஊற்றுவாங்க. எங்களுக்கு நல்லா இருக்கும். அதான் இந்த மசால் ஐட்டம் வந்து இதுதான். ஆக்சுவலாக பாய் இதை பற்றி பேசவே இல்லை. ஏன் அப்படின்னா, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டாங்க. அதான் பாய், ஏன்னா உங்களுக்கு சாதாரணமா இருக்கு, பட் எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கல, ப்ரீஷியஸா இருக்கு. எப்பவுமே வந்து நம்ம தரமான பொருள் கொடுக்க ஆரம்பிச்சா மக்கள் வந்து 5 ரூபா 10 ரூபா கூட விற்றாலும் யோசிக்க மாட்டாங்க. தரம் இல்லாத பொருள் வந்து விற்று எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நமக்கும் அதனுடைய நன்மாரையும் கிடைக்காது, சாப்பிடக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பா அதனால கெடுதிகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அது பெரிய. ஆனா விளம்பரமே கிடையாது நம்ம கடைக்கு. எனக்கு தெரிஞ்ச பாய் நீங்க கடை மாத்துறது கூட விளம்பரம் கொடுக்கல. ஆனா உங்களுக்கான கஸ்டமர் வந்துட்டே இருக்காங்க. கடை கூட போர்டு கிடையாது. கரெக்ட். ஆமா, போர்டு பேரே கிடையாது கடைக்கு. சேட் பிராய்லர்ஸ் மட்டும் நீங்க கம்பெனிக்காரன் கொடுத்ததுதான். ஓகே சூப்பர். பேரே கிடையாது, பட் சூப்பர். மடிக்கிறது டிஃபரெண்டா இருக்கா? மடிங்க பாய். இப்போ மடிக்கிறோம். எதனால மடிக்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஏர் போறதுக்காண்டி எடுத்துக்கிறோம். ஓகே. ஏர் போறதுனால இப்போ 1 ஹவர் வாங்குறாங்க, வீட்டுக்கு லேட்டா போனாலும் அதே சிக்கன் அதே தன்மையில இருக்கும். அந்த இது அந்த கான்செப்ட். ஆனா நம்ம கடையில சாப்பிட்டா பாய் நைட் அந்த ஜீரண கோளாறு அந்த எதுவுமே இல்ல. நல்ல நிம்மதியான தூக்கம். கார்ன்ஃப்ளவர் மாவு, அஜினாமோட்டோ வித் எந்த இதுவுமே கிடையாது. ஒன்லி நம்ம மசால் மட்டும்தான். நம்ம வீட்டில் தயாரிக்கக்கூடிய மசால் மட்டும்தான் போடுவோம். இந்த கடமை நம்ம எண்ணெயில் பொரிச்சு வச்சு போட மாட்டோம். அப்படியே பச்சையாக தான் லைவாக போடுவோம். லைவாக இட போட்டு லைவாக கொடுத்துருவோம். கரெக்ட். அது லைட்டாக அப்படியே காட்டுக்கு போய் லைவாக இருக்குது. இது வந்து லைவாக இருக்கு. அப்படியே எண்ணெயில் போட்டுலாம் வைக்கிறது இல்லை நீங்கள். ஓ கரெக்ட். ஓகே. சாப்பிட்டாலுமே நமக்கு நைட் ஒரு 10:30 சாப்பிட்டாலுமே எப்போ சாப்பிட்டாலும் சரிதான், எந்த விதமான உபாதைகளும். கரெக்ட். டெய்லி வந்தாலும் அது நல்லா சூப்பரா இருக்கு. நல்ல திருப்தியா சாப்பிட்டாச்சு. அதை சொல்லணும். நல்ல திருப்தியா சாப்பிட்டாச்சு. பிரைஸ் என்னன்னா 5 பிரியாணி சாப்பிட்டோம், 400 சிக்கன் சாப்பிட்டோம். பிரைஸ் பார்த்தீங்கன்னா 500 அரை கிலோ சிக்கன் சாப்பிட்டுருக்கோம்.
550 ரூபா. அதாவது 100 கிராம் சிக்கன் வந்து 50 ரூபா, பிரியாணி வந்து 60 ரூபா. அண்ணன் வந்து அது சொல்லியிருப்பாரு, கொஞ்சம் மிஸ்கால்குலேஷன் ஆயிடுச்சு. இப்போ கரெக்டான அமௌண்ட் வந்து இதுதான். நான் லொகேஷனை பின் பண்ணி விடுறேன். அதே மாதிரி பாயோட அதே மாதிரி பாயோட நம்பர் நம்பரே நாங்க போட்டுடுறோம். நீங்க ஆர்டர் எதுவும் வீட்டுக்கு சொல்லணும்னா ஃபோன் பண்ணி சொன்னீங்கனாலே ரெடி பண்ணி இது பண்ணிடலாம். ஸ்பெஷல் ஆர்டர் அப்படின்னா அது தரமா இருக்கும். இப்போ நீங்க சாப்பிட்றதா சும்மா சாம்பிள் தாமா. மெயின் பிக்சர் வந்து அந்த ஸ்பெஷல் ஆர்டர்ல பாருங்க. அதாவது இந்த பட்ஜெட்டுக்கான பிரியாணியை நீங்க எதிர்பார்க்கலாம். பட் ஆனா ஸ்பெஷல் ஆர்டர் போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு அல்டிமேட்டா இருக்கும். ஒன்ஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஹோட்டலுக்கே போக மாட்டீங்க. 10 பேரா சேர்ந்துட்டீங்கன்னா பாய்க்கு கால் பண்ணுவீங்க, பாய் ரெடி பண்ணுவாரு. வந்து தூக்கிட்டு போறது மட்டும் தான் வேலை. திருப்தியா சாப்பிடலாம், சந்தோஷமா இருக்கலாம். பாத்திரம் எல்லாமே கொடுத்துருவாரு. இலையை மட்டும் கட் பண்ணிட்டு நீங்க உட்காந்து சாப்பிடுறதால சண்டே சூப்பரா இருக்கும். இப்பயே எனக்கு எப்ப சண்டே போறோம்னு அது இருக்கட்டும். இப்போ ஆர்டர்னா நீங்க சிலுத்தூர்ல இருந்து மட்டும் தான் ஆர்டர் கொடுக்கணும். இப்போ நீங்க ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சிருக்கீங்க, வெளியூர்னாலும் பாய் அவங்க டீமோட வந்து பண்ணி தருவாங்க. அது முதல்ல கால் பண்ணி சொல்லிருங்க. ஆமா, முதல்ல கால் பண்ணி புக் பண்ணீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணி தருவாங்க. சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறோம். பாய். சரி, பை. ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்